ஹாய் கைஸ், நீங்கள் நம்ம மூவி ரிவ்யூவில் டியூட் படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழில் தேட்டரில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு காமெடி ரொமான்டிக் மூவியாக வெளிவந்திருக்கு. பிரதீப் ரங்கநாதன் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். படத்தோடைய ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் வளருவாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க. ஆனால் ஹீரோ பிரதீப் ரங்கநாதன் ஹீரோயின் மேலே ஒரு லவ், இந்த லவ் வந்து சொல்லுவாங்க. ஆனால் அது ஹீரோயின் ஏற்றுக்க மாட்டாங்க. என்ன காரணம்னு பார்த்தா, ஹீரோ சும்மா ஜாலியாக வெட்டியாக ஊற சுற்றிட்டு இருப்பாங்க. அது அவங்களுக்கு பிடிக்காது. அதனால் ஹீரோயின் ஒரு கண்டிஷன் போடுவாங்க, நீ ஏதாவது ஒரு விஷயத்தில் சாதிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் உன் லவ்வை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. உடனே பிரதீப் ரங்கநாதன் நான் ஏதாவது சாதிக்கணும்னு சொல்லிவிட்டு அவர் சாதிக்க அப்படியே புறப்படுவார். இப்போ இறுதியில் அவர் நினச்சபடி ஒரு விஷயத்தை அவர் சாதிச்சாரா இல்லையா, ஹீரோ ஹீரோயின் ரெண்டு ஒன்று சேர்ந்தாங்க இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய கதை. இந்த படத்தோடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே ஹீரோ ஹீரோனுடைய கெமிஸ்ட்ரி சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. பிரதீப் ரங்கநாதன் பற்றி சொல்லவே தேவையில்லை. இதற்கு முன்னாடி படங்களில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படியே ஹை லெவல் இருந்தது. அதே அளவுக்கு இந்த படத்துலையும் நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. குறிப்பாக அவர் செய்கிற அந்த சின்ன சின்ன சேட்டைகள்லாம் ரொம்பவே பிடிக்குது. அதேமாதிரி ஹீரோயின் அவங்களுக்கு முக்கியமான கேரக்டர், அவங்களுடைய கேரக்டர் நல்லா எழுதி எடுத்திருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் இவங்க ரெண்டு பேர்த்த பேஸ் பண்ணி தான் அந்த படம் போகுது. இவங்க ரெண்டு பேரும் போட்டி கொண்டு நடிச்சிருக்காங்க. அது நல்லாவே கனெக்ட் ஆகுது, எமோஷனல் கனெக்ட் ஆகுது. ரெண்டு பேருக்கு அந்த லவ்வபிள் கெமிஸ்ட்ரி செம்மையாக ஒர்க் அவுட் ஆகுது. அந்த லவ் சீன்ஸ்லாம் நல்லாவே இருக்குது. அதேமாதிரி படத்தில் நடித்த மற்ற கேரக்டரும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சரத்குமார் சார் அவங்களுடைய கேரக்டர் நல்லாவே வந்திருக்கு. இந்த படத்துடைய பிஜிஎம் மியூசிக் நல்லாவே இருக்குது. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபிக் ஹை குவாலிட்டி விஷுவல் எஃபெக்ட்டை கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் இந்த படம் ஃபஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே செம்மையாக இருக்குது. நினச்சதை விட ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தாவே செகண்ட் ஹாஃப் தாங்க. ஏன்னா செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்ம் கொடுத்துருக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப்லேயே கதை இதுதான் அப்படின்னு தெரிஞ்சிருது. ஃபஸ்ட் ஹாஃபில் காமெடியில் நல்லா கிளிக் அவுட் ஆச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் வழக்கமான படமாக மாறிடுது. செகண்ட் ஹாஃபில் அந்த சுறுசுறுப்பு இல்லை. இதற்கு முன்னாடி படத்தில் ஏதோ ஒன்று பண்ணி வச்சு நம்மளை பார்க்க வச்சிடறாரு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் அது இல்லை, கொஞ்சம் டல்லாக இருக்குது. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம், படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை. மொத்தம் இந்த படம் இப்படி சூப்பராக இருக்க சும்மா இருக்குன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நாங்களும் சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.